அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற காணொளி ஒரு வித்தியாசமான தலைப்பு தான். திருமணம் காணாத திருமகன் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். இந்த ஜாதகருக்கு இன்றைக்கி வயசு 41 வயசு 6 மாதம் 18 நாள் ஆயிடுச்சு. ஆனால் இதுவரையிலும் திருமணம் ஆகலை. ஜாதக ரீதியாக என்ன காரணங்கள் அப்படின்னு இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம ஆராய்ச்சி செய்வோம். தொடக்க நிலையில் இருக்கிற ஜாதகம் பார்க்குற அன்பர்களுக்கு, ஜாதகத்தை கற்றுக்கிற அன்பர்களுக்கு இந்த மாதிரி ஜாதகமெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், இவர் பிறந்தது 25/10/1983. 25/10/1983 ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி வரும், செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு மேட்டூரில் பிறந்திருக்கார். இந்த டைமில் அவருக்கு வரக்கூடிய நட்சத்திரம் மிருகசீர்ஷம் 1ஆம் பாதம். அதனால் ரிஷபராசி மிதுன லக்னம், ரிஷபராசி மிதுன லக்னம். பாருங்கள், இதுதான் ராசி கட்டம். மிதுன லக்னம், லக்னத்தில் யாரும் இல்லை. 3ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன், 5ல் சூரியன் புதன் சனி, 6ல் குரு கேது, 12ல் சந்திரன் ராகு மாந்தி. இப்படி இருக்க பிறந்திருக்காரு. பிறக்கும்போது அவருக்கு மிருகசீர்ஷம் நட்சத்திரம் இல்லையா, அதனால் இருப்பு செவ்வாய் திசையில் 6 வருஷம் 9 மாதம் 5 நாள். செவ்வாய் திசையில் 6 வருஷம் 9 மாதம் 5 நாள் இருக்க பிறந்திருக்கார். இந்த அமைப்பில் அவருக்கு ஏன் திருமணம் ஆகலை இதுவரையிலும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிப்பாங்க. இது அம்சம், நவாம்சம். நவாம்சத்தில் தனுசு லக்னம், சூரியனும் குருவும் லக்னத்தில், மகரத்தில் சனி மாந்தி, கும்பத்தில் கேது, சிம்மத்தில் சந்திரன் ராகு, துலாத்தில் செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்தில் புதன். இப்படி இருக்குதான் பிறந்திருக்கார். இந்த இதுக்கு மேலே இந்த சிகப்பில் கொடுத்துருக்கிறது சர்வாஷ்ட வர்க்கம், அஷ்டவர்க்க பறக்கள் தான் கொடுத்துருக்கேன். சர்வாஷ்ட வர்க்கம். ஏன்னா அதுலேயும் பார்க்கலாமே, திருமணம் ஆகலை அப்படின்னா 2ஆம் இடம், 3ஆம் இடம், 7, 8, 12 இந்த இடங்களையும் பார்க்கலாம். அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். சரி, இதை அப்படியே ஆராய்ச்சி பண்ணுவோங்க. டோட்டலாக எல்லா பாவங்களையும் பார்த்தலாம். லக்னம் மிதுனம், லக்னாதிபதி புதன் 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து 3ஆம் அதிபதியோடு சேர்ந்து 3, 8ஓடு சேர்ந்து 5ஆம் இடத்தில் இருக்கிறார். லக்னாதிபதி 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் அதிபதி இங்கே நீச்சம். 8ஆம் அதிபதி 8க்கும் 9க்குமான சனி பகவான் இங்கே உச்சம். அந்த அமைப்பில் பிறந்திருக்கிறார். அடுத்தது சிம்மத்தில் செவ்வாயும் சுக்கிரனும், சிம்ம வீட்டில் செவ்வாய் பகவானும் சுக்கிரனும், சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரனும். 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி பாருங்கள், சந்திரன் விரயமறிட்டார் ராகுவோட மாந்தியோடு சேர்ந்து. ஆக குடும்பாதிபதி விரயம் உச்சம், விரயத்தில் உச்சம். ஆக குடும்பம் அமையக்கூடாது. ராகுவோட சேர்ந்து மாந்தியோடு சேர்ந்துருக்கிறார். மாந்தி இருந்தாவே அது ஒரு தோஷம்.
அடுத்தது 3ஆம் அதிபதி சூரியன், விருச்சிகக்காரகன், வெற்றிக்காரகன், புகழ்காரகன் அவன் சொல்லக்கூடிய அந்த சூரியன் நீச்சம், 5ல் போய் நீச்சம். ஆக 3ஆம் இடமும் கிட்டத்தட்ட கெட்டு போன மாதிரி தான். அந்த இடத்துல இந்த லக்னத்துக்கு ஆகாத செவ்வாயும் சுக்கிரனும் செவ்வாய் சுக்கிரன் பாருங்கள், ஒரே டிகிரி வித்தியாசத்தில் நிற்கிறாங்க. கிரக யுத்தத்தில் ஒரே டிகிரி வித்தியாசத்தில் தான். செவ்வாய் 142, சுக்கிரன் 141, அந்த மாதிரி அமைப்பில் நிற்கிறாங்க. அடுத்தது சுகஸ்தானாதிபதி பாருங்கள், அவருமே 5. அந்த சுகஸ்தானாதிபதி யார் சாரத்தில் நிற்கிறாங்கன்னா புதன் செவ்வாயினுடைய சாரத்தில் நிற்கிறாங்க. இந்த லக்னத்துக்கு ஆகாத செவ்வாய். ஆக இவருக்கு சுகம் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது திட்டவட்டமாக தெரியுது. புதன் பாருங்கள், புதன் நிற்கிறது இங்கே செவ்வாய் சாரம், சித்திரை 4ஆம் பாதம், சித்திரை 4 செவ்வாய் சாரம் நிற்கிறார். அடுத்தது 5ஆம் அதிபதி சுக்கிரன், இந்த லக்னத்துக்கு ஆகாத செவ்வாயோடு சேர்ந்து அந்த 1 டிகிரி வித்தியாசத்தில் நிற்கிறாங்க. 6ஆம் இடத்துல குருவும் கேதும், 6ஆம் அதிபதி தான் செவ்வாய் 3ஆம் இடத்துல. 7 முக்கியமான ஸ்தானம், திருமணத்திற்கு மிக முக்கியமான ஸ்தானம் 7வது வீடு. அந்த 7ஆம் அதிபதி இங்கே வந்து பாதகாதிபதி, மாரகாதிபதி, கேந்திராதிபதி ஆகிய 3 வேலைகளை செய்யக்கூடிய இந்த குரு பகவான் கேதுவோடு சேர்ந்து 6ல் மறைஞ்சிருக்கார். கேதுவோடு சேர்ந்து 6ல் மறைஞ்சிருக்கார். அவர் வாங்கக்கூடிய சாரம் பாருங்கள், கேட்டை 1ஆம் பாதம். குரு பகவான் கேட்டை 1ல் புதனுடைய சாரத்தில் நிற்கிறார், லக்னாதிபதி சாரத்தில் நிற்கிறார். ரைட். குரு 7ஆம் அதிபதி கேதுவோடு சேர்ந்தது அப்படின்னாவே இது கலஸ்தர தோஷம் நிறைந்த ஜாதகம் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். அதுக்கடுத்து 8ஆம் அதிபதி, 8க்கும் 9க்கும் இந்த லக்னத்தினுடைய யோகாதிபதி 8ஆம் அதிபதியான சனி பகவான் உச்சம். ஆக இங்கே சனி அப்படின்றவர் 8, 9 இந்த 2 வேலைகளையும் செய்வார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். உச்சமாக இருக்கிறார். 10ஆம் அதிபதி கர்மஸ்தானாதிபதி குரு தனக்கு 9ஆம் இடத்துல கேதுவோட இருக்கிறார். லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். ஆக 5, 9 ரெண்டுமே அடிபட்டிருக்கு. 5ஆம் இடம் சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்திருக்கு. 9ஆம் இடம் பாருங்கள், சனி 8ஆம் அதிபதியாகவும் வராரு, அவர் உச்சமடைஞ்சிருக்கார். 9ஆம் இடத்துல கேது குரு வேறு, அதனால் 5, 9 கெட்டு போயிருக்கு. ஒரு ஜாதகத்தில் 5, 9 லக்னம் கெட்டு போச்சு அப்படின்னாவே இது எல்லா விதமான தோஷங்களையும் கொடுக்கும். அதிகப்படியாக கலசல தோஷம் நிறைந்த ஜாதகம் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். 12ல் அயன சயன ஸ்தானம், சந்திரன் ராகு மாந்தி. 12ல் இருந்தாவே இது பிரேத சாபம் அப்படின்னு என்னுடைய குருநாதர்கள்லாம் சொல்லியிருக்காரு. சந்திரன் ராகு மாந்தி, சந்திரனோட கிரகணத்தில், ராகுனுடைய கிரகணத்தில் சந்திரன் சிக்கி கொண்டிருக்கார். ஆக 12ஆம் இடமும் இந்த அயன சயன ஸ்தானமும் கெட்டு போயிருக்குது. குரு பார்வையில் இருந்தாலும் இந்த குரு இங்கே பாதக, மாரக, கேந்திர அதிபதியாக இருக்கிறதுனால அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்படி இருக்க பிறந்தவர் செவ்வாதிசை பிறந்து 6 வருஷம் 9 மாதம் 5 நாள், அவருடைய 6 வயசு 9 மாதம் வரையிலுமே செவ்வாதிசை. இந்த லக்னத்துக்கு கடுமையான பவர் உங்களுக்கு தெரியும். கன்னி மிதுன லக்னங்களுக்கு செவ்வாய் கடுமையான பவர். அந்த செவ்வாயினுடைய தசை தான் நடக்குது 6 வருஷம் 9 மாதம். அதுக்கப்புறம் ராகு திசை, ராகு 12ல். ஆக இந்த சின்ன வயசுலேயே ராகு திசை வரும்போது 12லேயே மாந்தியோடு சேர்ந்துருக்கிறாரு, 2ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்காரு. அதனால் விரயம் ஏறினதுனால இவருக்கு படிப்பும் அந்தளவுக்கு வரல, படிப்பு ஸ்தானமும் அந்தளவுக்கு வரல. 2ஆம் இடத்தை குரு பார்த்தாலுமே 7, 8, 9 இந்த மாதிரி குரு பார்த்தோம்,
அவர் படிப்பு ஸ்தானம் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பாக இல்லை. ஒரு 10th வரையில் முடித்து அதுக்கப்புறம் ஒரு டிப்ளமோ இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அப்படி திசையை மாற்றி விட்டுருச்சு இந்த ராகு 24 வயசு 9 மாதத்துக்குள்ள. குடும்பத்துலேயும் பொருளாதார பிரச்சனை. அந்த ராகு திசையிலேயே ஊர் விட்டு வெளியே போய் விரயம் அப்படிங்கிறதுனால ஊர் விட்டு வெளியே போய் படிப்பு கட்டாயி சரி ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த 24 வயசு 9 மாதத்துக்குள்ளேயே அந்த வேலையும் ஆரம்பிச்சிட்டார். பெயிண்ட் அடிக்க வெளியே ஊருக்கு போயிட்டார். அதுக்கடுத்ததுல குரு திசை 40 வயசு வரையிலும் 20/8/2024 2/8/2024 அது வரையில் 40 வயசு 9 மாதம் வரையிலுமே அவருக்கு குரு தசை. இந்த குரு ஏற்கனவே பார்த்துருக்கோம். குரு 6ல் மறைஞ்சிருக்கார். 7ஆம் அதிபதி 6ல் மறைவு. அந்த குரு வாங்கின சாரமும் நான் ஏற்கனவே பார்த்தோம். கேட்டை புதனுடைய சாரம். ஆக லக்னாதிபதி சாரம் தான் இருந்தும் அவரால் திருமணம் இதுவரையிலும் செஞ்சு வைக்க முடியல. இந்த குரு தசையில் பண்ணி வைக்கல. காரணம் இந்த குரு அந்த 3 விதமான வேலைகளை செய்யறதுனால. மரகாதிபதி, கேந்திராதிபதி, அதே மாதிரி கலஸ்திராதிபதி. இந்த கலஸ்திராதிபதி 6ல் மறைஞ்சதுனால அவருக்கு அந்த மாதிரி செய்ய முடியல. செவ்வாயினுடைய பார்வை இந்த லக்னத்துக்கு கடுமையான பாவர் செவ்வாய். அந்த செவ்வாயினுடைய பார்வை குருவுக்கு இருக்குது. அதனால் திருமணம் இந்த குரு திசையில் செய்ய முடியல. நல்லா பாருங்கள். குரு 7ஆம் அதிபதி 6ல் மறைவு. கேதுவோட செவ்வாயினுடைய பார்வை இந்த லக்னத்துக்கு கடுமையான பவர் செவ்வாயினுடைய பார்வை. 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 5ல் இருக்கிற சனி 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். சனி 7ஆம் இடத்தையும் பார்க்குறார், 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஆக கடுமையான கலஸ்திர தோஷம் நிறைந்த ஒரு ஜாதகம். அப்படி இருக்க அதுக்கடுத்து இப்போ நடக்கக்கூடியது சனி திசை. உச்சமான சனி திசை. 8ஆம் அதிபதி 8க்கும் 9க்குமான சனி இப்போ அவருக்கு நடந்துகிட்டு இருக்குது. 59 வயசு 9 மாதம் வரையிலும் சனி இப்போ நடந்துகிட்ருக்கிறது. சனி திசையில் சனி புத்தி 5/8/2027 வரையிலும். சரி, இந்த சனி திசையிலாவது அவருக்கு திருமணம் நடக்குமா? அந்த சனி நிற்கிறதும் ராகுனுடைய சாரம் பாருங்கள். அந்த சனி நிற்கிறதும் சுவாதி 2 ராகுனுடைய சாரம். ஆக அந்த ராகு எங்கே நிற்க கால் கொடுத்தவர் எங்கே இருக்கார் பாருங்கள். தனக்கு 8ல், லக்னத்துக்கு விரயத்தில். அதனால் உறுதியாக இவருக்கு திருமணம் அப்படிங்கிறது சிரமம்தான். இப்போது சனியில் சனி தெளிவாக தெரியுது. அதுக்கடுத்து சனியில் புதன், சனியில் கேது, இந்த மாதிரி திசைகள்லாம் வரும்போது அவருக்கு கிட்டத்தட்ட 50க்கு மேலே ஆயிரும். அதனால் 59 வயசு வரையிலும் அவருக்கு சனி திசை தான் நடக்குது. சனி நிற்கிறது ராகுனுடைய சாரம். அந்த ராகு பாருங்கள் தனக்கு சனிக்கு 8ல், லக்னத்துக்கு விரயத்தில். இப்படி இருக்க பிறந்ததுனால இவருக்கு இன்று வரையிலும் திருமணம் நடக்கவில்லை. இப்போ திருமணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி எழுத்துட்டு கேட்டார். நாம் இதற்கான பதில் நம்ம இப்படி தான் சொல்லி அனுப்பணும். நீங்கள் திருமணம், முறையான திருமணம் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் இடம்பெறவில்லை. அதனால் 4 பேரை கூப்பிட்டு பத்திரிக்கை அடித்து திருமணம் செய்கிறது அப்படிங்கிறது இனிமேல் இயலாத காரியம். இந்த ஜாதகப்படி வாய்ப்பில்லை. நீங்கள் ஏதாவது இப்போ வெளிநாட்டிலலாம் எவ்வளவோ முறைகள் இருக்குது. உங்களுக்கு விருப்பப்படக்கூடிய ஒரு நபரை, ஒரு பெண்ணை நீங்கள் குடும்பத்தை துணைவியாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் குடும்பம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 6ல் மறைவு கேதுவோடு இருக்கிறதுனால, செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால, இங்கே செவ்வாயும் சுக்கிரனும் சிம்மத்தில் இருக்கிறதுனால, பொதுவாகவே இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சிம்மத்தில் இருந்தாவே அமங்கலையை அணைத்து வாழ்வான் அப்படின்னு மூல நூல்கள் சொல்லுது. அப்படி இருக்கிற அமைப்பில் உங்களுக்கு இந்த செவ்வாயோ சுக்கிரனோ இந்த புத்தியெல்லாம் வரும்போது உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு ஏற்படும். அப்படி வேணால் நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கங்க அப்படி தான் சொல்லி அனுப்பிச்சோம். ஆக இந்த ஜாதகம் பாருங்கள். ஆரம்பத்தில் 6-7 வயசு வரையிலும் செவ்வாய் இந்த லக்னத்துக்கு கடுமையான பாவர். அடுத்தது ராகு படிப்பை தடி பண்ணிடுச்சு.
தொழில் அப்படியே மாற்றி விட்டுருச்சு. ராகு நிற்கிற சாரமும் பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய சாரம். ராகு நிற்கிறதும் செவ்வாயினுடைய சாரம். மிருகசீர்ஷம் 1 செவ்வாயினுடைய சாரம். ஆக டோட்டலாக இந்த லக்னத்தினுடைய இந்த பாவனுடைய கண்ட்ரோலில் வந்துடுச்சு. அதுக்கடுத்தது குரு. இந்த குரு பாருங்கள் 40 வயசு வரையிலும் இந்த குரு நிற்கிறதும் பார்த்தோம். புதனுடைய சாரம் தான் இருந்தும் 6ல் மறைஞ்சதுனால, செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால திருமணம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. குருவிலேயே பண்ண முடியல அப்படின்னா இந்த லக்னத்துக்கு பாதி யோகாதிபதியாக கூட இருக்கலாம். அவன் வாங்கின சாரம் ராகு சாரம், ராகு தனக்கு ஏற்றல. அதனால் நிச்சயமாக திருமணம், முறையான திருமணம் அப்படிங்கிறது நடக்க முடியாத விஷயந்தான். அடுத்தது இன்னொன்று பாருங்கள், இந்த மிதுன லக்ன ஜாதகத்துக்கு கேந்திரங்களில் கிரகமே இல்லை. 1 யாரும் இல்லை, 2 3 4 4ஆம் இடத்துலையும் யாரும் இல்லை, 5 6 7ல் யாரும் இல்லை, 8 9 10 இந்த கேந்திரங்கள்லேயே யாருமே கிரகமே இல்லை. ஆக இது ஒரு சிறப்பில்லாத ஒரு ஜாதகம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்வாழ்க்கைக்கு சிறப்பமில்லாத ஜாதகம் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது பாவகத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், கேது 7ல் வந்துடுறார். அப்போ ராகு 1ல். இந்த உபய லக்னங்களுக்கு ராகு கேதுக்கள் 7 இருக்கும்போது கடுமையான தோஷத்தை தான் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் இதுவரையிலுமே இந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை. அதனால தான் இந்த தலைப்பு கொடுத்தோம், திருமணம் காணாத திருமகன் இதுவரையிலும் அப்படின்னு கொடுத்துரும். நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.